யூடியூப் சேனலுக்கும் எனக்கு எனக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பேச போகிற தலைப்பு என்னன்னா, ஆன்மீகத்தில் பரிகாரம். பல ஜோதிடர்கள் பல பரிகாரங்கள் சொல்கிறார்கள், பல முறைகள் இருக்கிறது, பல கோயிலுக்கு சொல்ல சொல்கிறார்கள். ஏன் பலிப்பதில்லை? இந்த ஒரு ஜோதிடர் ராமேஸ்வரம் போக சொல்லுவார், ஒரு ஜோதிடர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக சொல்லுவார், ஒரு ஜோதிடர் வித்தியாசமாக சொல்லலாமே குட்டே பிஸ்கட் சாப்பிடுங்கன்னு கூட சொல்லுவார். அது எல்லாமே எதை பண்ணியுமே ஏன் பலிக்கலை அப்படின்னா, அங்கே நம்மளுடைய புரிதல் இல்லை, நம்மளுடைய அந்த உள்ளார்ந்த தன்மை இல்லை. ஏதோ ஒரு அண்ணன் சொல்லிட்டாரு ஜோதிடர், அவர் சொன்னார், அதுக்காக நான் 3 வாரம் போனப்பா, 3 விளக்கு ஏற்றினப்பா, 3 கிழமை போக சொன்னார், 3 செவ்வாய்க்கிழமை போக சொன்னார். ஓ அப்படியா, 3 செவ்வாய்க்கிழமை போயிட்டேன், நடக்கலையே. ஏன் நடக்கலை? என்ன விஷயம்? அங்கே நம்மளோட உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளது. உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம் உள்ளது. அங்கே நம்ம மனசார நம்ம அதை செய்யலை. மனதார நம்ம செய்யும் பொழுது எந்த விஷயமும் சிறப்பாக முடியும். எப்படின்னா, ஒரு அன்னதானம் சொல்லியிருப்பாரு, இந்த ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும், சீக்கிரமாக இதுக்கான வீடியோ வரும். நாம் என்ன பண்ணுவோம்? அன்னதானம், சரி அன்னதானம் தானே பண்ண சொன்னார், சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல்காரருக்கு ஒருத்தர் தனியாக கொடுத்துட்டு, ஏப்பா நீ கொண்டு போய் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கையாலேயே வீட்லேயே சமைச்சு மனதார, அதாவது ஒரு சோறு கொடுத்தாலும் அன்னதானம் தான், 100 பேருக்கு போட்டாலும் அன்னதானம் தான். நீங்கள் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு கொடுத்தாலும் உள்ளார்ந்த அன்போடு அந்த கருணையோடு நாம் கொடுக்கும் பொழுது, நாம் யார் எந்த ஜோதிடர் சொன்னாலும் அந்த பரிகாரம் நிச்சயம் பலிக்கும். நீங்க இப்போ என்ன சொல்லலாம், ஒரு கோயிலுக்கு போக சொல்றாரு, இந்த கிழமையில போங்க, இந்த ஊர்ல போங்க, இந்த ஓரையில போங்க, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. நம்ம மக்கள் நம்ம என்ன நினைச்சுப்போம், சரி ஓகே இப்போ 6 வாரம் போக சொல்லியிருக்காரு, ஒரு 3 மாதம் போக சொல்லியிருக்காரு, ஒரு கிழமையில் சொல்லியிருப்பாரு, வெள்ளிக்கிழமை போங்க, செவ்வாய்க்கிழமை போங்க, இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், எத்தனை நாள் போகணும், எத்தனை வாரங்கள் போகணும் அவர்கிட்ட திரும்ப கேள்வி கேட்டுட்டு இருப்போம். ஆனால் நடக்க போகிறது யாருக்கு? நல்லது யாருக்கு வேணும்? நமக்கு வேணும். நல்லது நமக்கு நடக்கணும். ஆனால் அவர்கிட்ட போய் ஜோதிடர்கிட்ட போயிட்டு எத்தனை வாரம் போகணும், எவ்வளோ கிழமை போகணும் அப்படின்னு திரும்ப கேட்டுருப்போம். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது என்ன, நடக்கும் வரைக்கும் போகணும், நடக்கும் வரைக்கும் போனால் நிச்சயம் நடக்கும். அதுவும் உள்ளார்ந்து போகணும். உங்களோட உள்ளார்ந்த அன்போட போகும் பொழுது நிச்சயமாக நடக்கும். அதுக்கு நானே சாட்சி. நான் உள்ளார்ந்த ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு அந்த பரிகாரங்களுக்கு நிச்சயம் பலன். சின்னதான், சிறு துளி பெருவில்லன்னு சொல்கிறாங்க. எள்ளு சின்னது தான், ஆனால் பெருசாக இதாகும். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றா பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஆத்மா பண்ணுங்க, உள்ளார்ந்து பண்ணுங்க. உள்ளார்ந்து ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு அன்னதானமோ ஒரு இதோ பண்ணும்போது, நம்ம உள்ளார்ந்து பண்ணும்போது அன்பு மலரும். உள்ள அன்பு மலர்ந்துட்டாவே இறைவன் நம் பின்னாடி வந்துடுவான். அன்பு இருக்கிறவங்ககிட்ட இறைவன் ஓடி வருவான். அப்போ உங்களோட பரிகாரங்கள் ஈஸியாக நடக்கும், ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாகவே நடக்கும். எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு சின்ன பரிகாரமாக இருந்தாலும் சரி, பெரிய பரிகாரமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உள்ளார்ந்த அன்போடு பண்ணும்பொழுது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். குபேர அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். வெற்றி படிக்கட்டுகள் யூடியூப் சேனலுக்கும், ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனலுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.